கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, 2 விதமான ஜெபத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசப் போகிறேன். அதில் முக்கியமான ஒரு காரியமும் இருக்கிறது. முதலாவது ஜெபம் என்பது சாதாரணமாக நாம் ஜெபிப்பது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ரட்சிப்புக்காக என்று சொல்லி பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இரண்டாவது ஒரு ஜெபம் இருக்கிறது, அது ஊக்கமான ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து அப்போஸ்தலர்களின் புத்தகத்திலே 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஊக்கமான ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும், சந்தேகத்தையும் எழுப்பும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊக்கமான ஜெபம் என்றால் என்ன? என்ன சம்பவம் நடைபெறுகிறது? அப்போஸ்தலராகிய பேதுரு அடியாரை ஏரோது அரசன் கைது செய்கிறார். 4 கடுக்காக அவருக்கு பாதுகாப்பை வைக்கிறார். 4 அடுக்கு பாதுகாப்பிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள். கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறார். ஆனால் சபையார்கள் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக மாத்திரமே ஜெபித்துக் கொண்டு இருப்பது. நம்முடைய சிந்தை வேற எந்த ஒரு காரியத்திற்கும் போகாது. எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்திற்கும் நம் சிந்தையை போக விடாதபடி ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். சபையார்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய தூதன் இறங்கி வருகிறார். சிறையில் இருந்த 4 அடுக்கு பாதுகாப்பிலே இருந்த இராணுவ வீரர்களாலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பேதுருவை விடுதலை பண்ணி சிறைக்கதவுகளில் இருந்து கொண்டு வருகிறார். சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஊக்கமுள்ள ஜெபமானது உன் சிறையிருப்பின் வாழ்க்கை நீக்கும். உன்னை கட்டி இருக்கிற கட்டுகள் அகற்றி போடும்படி தேவன் பண்ணுவார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கிறீர்கள் என்றால் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். மிகவும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தடைகளை பிசாசானவன் ஏற்படுத்தினால், பேதுருவுக்கு பாருங்கள், பேதுரு அடியாருக்கு 4 அடுக்கு பாதுகாப்பை வைக்கிறார்கள் உலக மனிதர்கள். காரணம், மறுநாளிலே அவரை கொலை செய்ய வேண்டும். இதுதான் திட்டம். ஆனால் தேவன் அந்த திட்டத்தை தவிடுபடி ஆக்குகிறார். உனக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கலாம். பல கட்டங்களிலே உன்னை சுற்றிலும் மதில் சுவர்களை எழுப்பி நீ எழும்ப விடாதபடி தடைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். உன் கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருக்கலாம். உன் வீட்டை பூட்டி வைத்திருக்கலாம். நீ எழும்பவே முடியாதபடி செய்திருக்கலாம். ஆனால் நீ ஊக்கத்தோடு உன் குடும்பத்தோடு கூட நீ அமர்ந்து ஊக்கமாய் ஜெபித்துப்பார். கர்த்தர் தம்முடைய மகிமையை இறக்கி உனக்கு அற்புதத்தை செய்வார். மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். பேதுருவை கைது செய்த அரசன் ஓடி போனான். சிறைச்சாலையிலே கைதியாக்கப்பட்டு அவனுக்கு பாதுகாப்பாக வைத்திருந்த போர் சேவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவ மனிதனோ தேவனுக்கென்று எழும்பினான். உனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போடுவார். God bless you.